லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 4 இடங்கள்ல கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. மொத்தம் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 5630 விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. 27 விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கு. டெமோ ஸ்போர்ட்ஸ், அதாவது சிலம்பத்தை டெமோ ஸ்போர்ட்ஸாக தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதற்காக திருவள்ளுவர் லட்சணையை வெளியிட்டாங்க. அப்புறம் இந்த போட்டிக்குன்னு தனியாக ஒரு லட்சணை வீரமங்கு வேலுநாச்சியார் லட்சணையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. 13 நாட்கள் நடக்க இருக்கு. இன்று தொடங்கி 13 நாட்கள் நடைபெற்று 31ஆம் தேதி நிறைவு பெறுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள். சிம்சன் சிலை அருகே செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், அங்கே ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? கார்த்திகேயன், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 என்ற விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வரவிருக்கிறார். இதற்காக சென்னை முழுவதும் 22,000 போலீசார் பாதுகாப்புடன் 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு, போக்குவரத்து, ஆயுதப்படை, கமாண்டோ படை வீரர்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை வீரர் என 5 அடுக்கு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரியமேட்டில் அமைந்துள்ள நேரு விளையாட்டு அரங்கம், பிரதமர் மோடி தங்க உள்ள கிண்டி ஆளுநர் மாளிகை, அடையாறு INS கடற்படை தளம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் இங்கு சென்னையில் இருப்பதால் இந்த 2 நாளும் சென்னையில் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த 2 நாட்களும் சென்னையின் மேலே ட்ரோன் மற்றும் பறக்கும் எந்தவித ஒரு இதர பொருட்களையும் பறக்கவிடக் கூடாது எனவும், மீறி பறக்கவிட்டால் சென்னை காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நாம் சிவானந்தா சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த சாலையில் பிரதமர் மோடி அவர்கள் பயணிக்க இருக்கிறார். குறிப்பாக INS கடற்படை தளத்திலிருந்து வலதுபுறமாக திரும்பி சிவானந்தா சாலை பின்பு வலதுபுறமாக திரும்பி பல்லவன் சாலை வழியாக சென்று பின் சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக இடதுபுறம் திரும்பி ரிப்பன் மாளிகை சந்திப்பு வழியாக நேரு விளையாட்டு அரங்கிற்கு செல்லவிருக்கிறார். இதற்காக போலீசார் பாதுகாப்பு இந்த வழிநெடுகளும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு ஒரு பலத்த கண்காணிப்பு பணியிலும் அதே போன்று பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான பாஜகவினர் இங்கு வருகை தந்து அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் ஆங்காங்கே ஒலிபெருக்கி மூலமாக அனைவரும் ஒழுங்கு நடவடிக்கையில் இருக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் இன்னும் சில நிமிடங்களில் செய்ய இருப்பதால் அதற்கான மாற்று வழியையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடம் மட்டுமல்லாமல் பெரியமேடு அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த நேரு விளையாட்டு அரங்கிற்கு சுற்றியுள்ள இடங்களிலும் போக்குவரத்து மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக போலீசார் தொடர்ச்சியாகவே ஒலிபெருக்கி மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவிருப்பதால் மாற்று பாதைகளை தேர்ந்தெடுக்குமாறும் பயணிகளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.